கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி பேருந்தை இயக்கி பார்த்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் 49 பள்ளிகளில் உள்ள 510 பள்ளி பேருந்துகளில் 352 பேருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. பேருந்துகளில் பிரேக், இருக்கைகள், அவசர வழி கதவு, முதலுதவி பெட்டிகள் உள்ளனவா என்று பார்வையிடப்பட்டது. இதில் 63 பேருந்துகளில் இயக்க நிலைகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டது. இந்த குறைகளை நீக்கி மறு ஆய்விற்கு உட்படுத்த அறிவுறுத்தி திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன. வைகை அணையிலிருந்து மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள கண்மாய்களுக்கு இன்று முதல் 15 நாட்களுக்கு ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. வைகை அணை நீர்மட்டம் 56.59 அடியாக உள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களுக்கு பாசனம் மற்றும் கால்நடைகளின் தேவைக்கு வைகை அணையிலிருந்து ஆற்றில் தண்ணீரை திறக்க கோரிக்கை எழுந்திருந்தது. பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு 4 நாட்களில் 69,953 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதன்படி பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு 4 நாட்களில் 69,953 பேர் விண்ணப்பித்துள்ளனர். +2 பொதுத் தேர்வு முடிவு மே 6ஆம் தேதி வெளியான நிலையில் அன்றைய தினத்திலிருந்து பொறியியல் படிப்புகளுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி முதல் நாளில் 20,000 பேர் விண்ணப்பித்தனர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் விண்ணப்பித்து வருகின்றனர். விண்ணப்ப பதிவு தொடங்கி 4வது நாளான நேற்று மாலை வரை 69,953 பேர் விண்ணப்ப பதிவு செய்து இருந்தனர். அவர்களில் 32,834 பேர் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். 12,584 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூன் 6ஆம் தேதி ஆகும். குரூப் 2 மற்றும் 2A காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மே 15ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவிடத்தை புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆசிரியர் கலந்தாய்வு பணி நிரவல் குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தொடக்க கல்வி இயக்குனர் எஸ். கண்ணப்பன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் 2024-25ஆம் கல்வியாண்டில் தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கான உத்தேச கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த அட்டவணையை தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் உடனடியாக சார்பு செய்து அனைத்து ஆசிரியர்களும் அறியும் வகையில் வட்டார கல்வி அலுவலகத்தில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டி வைக்குமாறும் அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல இதுவரை 1.11 லட்சம் வாகனங்களுக்கு இ-பாஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கரை வேறு சிறைக்கு மாற்ற கோரி அவரது தாய் அளித்த விண்ணப்பத்தை 2 வாரங்களில் பரிசீலித்து சிறைத்துறை உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக தலைமை செயலர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார். செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 12,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக கூறி அரசுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்வதற்காகவும் கொள்முதல் செய்யப்பட்டும் வைக்கப்பட்டிருந்த 12,000த்திற்கும் கூடுதலான நெல் மூட்டைகள் கோடை மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. ஆனால் அனைத்து நெல் மூட்டைகளும் கிடங்குகளில் வைக்கப்பட்டிருந்ததால் அவை பாதிக்கப்படவில்லை என்றும், விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த 4,500 நெல் மூட்டைகள் சிறிதளவு மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இது அப்பட்டமான பொய்யாகும். மழையால் பாதிக்கப்பட்ட நெல் மூட்டைகளில் பெரும்பாலானவை விவசாயிகளுக்கு சொந்தமானவை. அந்த நெல் மூட்டைகள் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்தால் அவை பாதுகாக்கப்பட்டிருக்கும். செஞ்சியில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் குறைந்தது 10,000 மூட்டைகளை சேமித்து வைக்கும் அளவுக்கு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துவதையும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்
அடுத்த நாளே அரவை நிலையங்களுக்கோ மண்டல அளவிலான கிடங்குகளுக்கோ கொண்டு செல்லப்படுவதையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். நாட்டில் மத ரீதியில் பிளவை ஏற்படுத்த மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் சாடியுள்ளன. நாட்டில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கை தரவுகள் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா கூறும்போது, மக்களவை தேர்தல் நடைபெற்று வரும் நேரத்தில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது ஏன்? முஸ்லிம்களின் பெயரை பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்தும் முயற்சியில் பிரதமர் மோடி ஏற்கனவே ஈடுபட்டுள்ளார். இதற்காக ராமர் கோவில் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களையும் அவர் கையில் எடுத்துள்ளார். தற்போது ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதன் மூலம் மக்களை பிளவுபடுத்த மேலும் ஒரு முயற்சி நடைபெறுகிறது என்றும் டி. ராஜா பேசியுள்ளார். அத்துடன் கடந்த 2014ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவில்லை. கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் குறித்தோ புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்தோ நாட்டில் நிலவும் வறுமை குறித்தோ எந்த தரவுகளும் அரசிடம் இல்லை. ஆனால் மதவாரியான தரவுகள் மட்டும் எவ்வாறு சேகரிக்கப்பட்டன என்றும் டி. ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார்.